மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்க இருக்கும் திரு மோடி அவர்களுக்கு எங்களது YT தமிழ் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாஜகவை தனி மெஜாரிட்டியில் ஆட்சியமைக்க விடாமல் கணிசமான சீட்டுகளை பிடித்த எதிர்க்கட்சியினருக்கும் குறிப்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு மோடி அவர்களே, புதிதாக அமையும் ஆட்சியும் கடந்த 10 ஆண்டில் ஏற்பட்ட வளர்ச்சி போலவே வளர்ச்சி பெறும் என பேசியிருக்கீங்க. ஆனால் இந்த 10 ஆண்டில் மக்களுக்கு பயனுள்ள எந்த வளர்ச்சி திட்டத்தையுமே நீங்க செய்யவில்லை என்பதுதான் உண்மை. மாறாக தேர்தல் பத்திரம் மூலமாக ஊழல் செய்து இந்தியாவிலேயே அதிக நிதியை உங்கள் கட்சி பெற்றுள்ளதுதான் பெரிய வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. மேலும் அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு வித்துட்டீங்களே, அதைதான் வளர்ச்சின்னு சொல்றீங்களா? இல்ல, நீங்க ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னால் இருந்த காஸ் சிலிண்டர் விலையை விட பல மடங்கு விலை உயர்த்திட்டீங்களே, இதைத்தான் வளர்ச்சின்னு சொல்றீங்களா? இல்ல கேபிள் டிவி மற்றும் டெலிபோன் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்திட்டீங்களே, இதைத்தான் வளர்ச்சின்னு சொல்றீங்களா? இல்ல பெட்ரோல் டீசல் விலையை பல மடங்கு உயர்த்திவிட்டு அதன் தொடர்ச்சியாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுக்கும் காரணமாக இருந்தீங்களே, இதைத்தான் வளர்ச்சின்னு சொல்றீங்களா? உலகம் முழுவதும் சுற்றித்திரிந்த நீங்க மணிப்பூர்ல நமது சகோதரிகளை நிர்வாணமா அழைச்சிட்டு போகும்போது வேறு எந்த நாட்டிலையுமே நடக்காத கொடூரத்தை மதவெறியர்கள் செய்த போதும் அதை வாய்மூடி அமைதியாக வேடிக்கை பார்த்தீங்களே, இதைத்தான் வளர்ச்சின்னு சொல்றீங்களா? இப்போது வரை அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தாமல் மூடி மறைச்சுட்டாங்களே, இதைத்தான் வளர்ச்சின்னு சொல்றீங்களா? இல்ல கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு மீடியா சந்திப்பை கூட நடத்தாமல் தன்னை ஒரு அதிபர் போல நினைத்து கொண்டிருந்த நீங்க தேர்தல் நேரத்தில் மட்டும் தேடித் தேடி மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்தீங்களே, இதைத்தான் வளர்ச்சின்னு சொல்றீங்களா? இல்ல தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழுக்கு ஆதரவாக பேசுவதும் ஒடிசாவுக்கு போனா தமிழர்களை திருடர்கள் எனச் சொல்லுறீங்களே, இதைத்தான் வளர்ச்சின்னு சொல்றீங்களா? இனியும் உங்களின் பொய்யையும் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போடும் வேஷத்தையும் மக்கள் நம்பத் தயாராக இல்லையென்பதை இந்த தேர்தல் மூலம் மக்கள் வெளிப்படுத்திவிட்டார்கள் என்பதை உணர்ந்திருப்பீர்கள் என்பதை மக்கள் நம்புகிறார்கள். ஆகையால் கடந்த 10 ஆண்டுகளில் நீங்க மக்களுக்கு நன்மை செய்திருந்தால் உங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைத்திருக்குமே. ஆனால் இப்போது தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லையெனும் போது உங்களை நீங்களே பகுப்பாய்வு செய்வது அவசியமாகிறது. இனியும் நீங்க சொல்லும் பொய்களை உண்மையென மக்கள் நம்பமாட்டார்கள் என்பது மட்டும் உண்மை. கடந்த 10 ஆண்டு தவறுகளை திருத்திக்கொண்டு இந்த ஆட்சியாவது மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்தால் மீண்டும் 4வது முறையாக உங்களையே பிரதமராக தேர்ந்தெடுப்போம். இல்லையெனில் அடுத்த தேர்தலில் வேறொரு நல்லவரை பிரதமராக தேர்ந்தெடுப்போம் என்பது மட்டும் உண்மை.